கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் இன்று ஒரே நாளில் 4 ஆண்கள் மரணமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி நகரில் கருணாபுரம் என்ற பகுதியில் இன்று காலையில் அடுத்தடுத்து 4 பேர் மரணம் அடைந்துள்ளார்கள். இதற்கான காரணம் கள்ளச்சாராயமாக இருக்கலாம் என அவர்களது குடும்பத்தினர் கருதுகின்றனர். இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள ஆண்கள் அதனை வாங்கி அருந்தி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலையில் பிரவீன், சுரேஷ் என்று உறவினர்கள் அடுத்தடுத்து தங்களது வீடுகளில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் உறவினர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று பார்த்தபோது அவர்கள் இருவருமே அப்போது உயிரிழந்துள்ளனர். இதேபோல் அருகில் உள்ள சேகர் என்ற ஒரு நபரும் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூட கூறப்படுகிறது. தற்போது இந்த உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினர் எவரும் காவல் நிலையத்திற்கு செல்லவில்லை. இது சம்பந்தமாக புகார் அளிக்கப்படவில்லை. இது சம்பந்தமான விஷயங்கள் தற்போது கசிந்து வருகிறது. தற்போது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வர துவங்கியுள்ளனர். இதன் பிறகே இந்த சம்பவத்திற்கான இந்த பாதிப்பிற்கான வீரியம் தெரிய வரும் என கருதப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் இன்று ஒரே நாளில் 4 ஆண்கள் மரணமடைந்தனர். இவர்களின் இறப்புக்கு காரணம் என்ன? கள்ளச்சாரம் அருந்தி உயிரிழந்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் தரப்பிலிருந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செல்வராஜ், போலீசாரின் தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? போலீசார் தற்போது வர துவங்கி உள்ளனர் மேடம். இன்னும் விசாரணை ஆரம்பிக்கவில்லை. இறந்தவர்களின் குடும்பத்தாரிடமும் இன்னும் புகார் மனு எதுவும் பெறப்படவில்லை. குடும்பத்தாரிடம் விசாரித்து விட்டுதான் போலீசார் தங்களுடைய விசாரணையை துவக்குவார்கள் மேடம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் இன்று ஒரே நாளில் 4 ஆண்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த இறப்புக்கு காரணம் என்ன? கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் தரப்பிலிருந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. செல்வராஜ், இதுவரை இந்த மரணம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? மரணத்தில் குடும்பத்தினர் சந்தேகிப்பது கள்ளச்சாராயம் அருந்திதான் இவர்கள் உயிர் இழந்துள்ளார்கள் என குடும்பத்தினர் நம்புகின்றனர். இவர்களுக்கு காலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை என்ற குறைகளை கூறியுள்ளார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஒரே பகுதியில் அடுத்தடுத்து பலர் உயிரிழப்புக்கு காரணம் கள்ளச்சாராயம் தான் என்பது அவர்களது குடும்பத்தினர் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த சம்பவம் தற்போது இங்கு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.